காலச்சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி. மகர ராசியில் பிறந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்ச பிறகு இப்போ என்னன்னா ராகு வந்து சனியோட இருக்கார் தைரியஸ்தானத்தில். பட் அவர் என்ன ஆறாரு, ராகு 2ல் குடும்பஸ்தானத்துக்கு வராரு. தன ராகு அப்படின்னு சொல்லலாம், குடும்ப ராகுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டது வந்தாலும் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கேது பகவான் இருக்கார். இப்பேற்பட்ட சூழலில் சனி முடிஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு மனக்கவலை ஒரு பக்கம் இருக்குது. இதில் 6ல் வேறு குரு போகிறாரு. ஏமாற்றத்தை கொடுப்பாரா, வேலையில் பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா பொதுவாக தனராகு தன குடும்பஸ்தானத்தில் வரப்போன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணால் போதும். மற்றபடி வேலையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. புதிய சந்திப்புகள், புதிய நபர்களால் முன்னேற்றங்கள். அதே மாதிரி உங்களால் ரொம்ப நாள் வந்து பதவி உயர்வுக்கு காத்துட்டு பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாள் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு கனவாக இருக்குது அப்படின்னா அது நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சூழலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அது மோசங்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். அந்த அலைச்சல் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க. மற்றபடி பெருசாக ரொம்ப மோசம் இல்லாத ஒரு நேரத்தில் தான் இருக்கீங்க. தைரியமாக இருங்க.